புகை மூடிய அந்த மாலை மண்ணின் வாசனையில் இரத்தத்தின் சூடு கலந்திருந்தது. அம்பை இழுத்து நிற்கும் அவன் ஒரு வேட்டைக்காரன் இல்லை, ஒரு போர் வீரனும் இல்லை. அவன் அந்த சிறுவன். அன்று மௌனமாக நின்ற அதே கண்கள். ஒரு காலத்தில் அந்த நிலம் மழை பெய்யும் போது பாடும் பூமி. குழந்தைகள் ஓடும், பெண்கள் சிரிக்கும், காடுகள் தெய்வங்களாக மதிக்கப்படும் தேசம். ஆனால் ஒரு அரசன் தன் ஆசைக்காக காடுகளை தீக்கிரையாக்கினான், மக்களை அடிமையாக்கினான், எதிர்த்தவர்களை அரண்மனை முன் உதாரணமாக கொன்றான். அந்த நாளில் ஒரு சிறுவன் அரசன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்க தன் தாயை படைகள் மண்ணில் தள்ளி உயிரை பறித்ததை பார்த்தான். அவன் அழவில்லை, அவன் கத்தவில்லை. அந்த மௌனமே அரசனை வீழ்த்தும் சபதமாக மாறியது. ஆண்டுகள் கடந்தன. காடு அவனை மறைத்தது, வலி அவனை வடிவமைத்தது, அம்பும் வில்லும் அவனின் சத்தியமாக மாறின. அவன் கற்றுக்கொண்டது ஒன்றே, பயத்தை அல்ல, பொறுமையை. இன்று அவன் திரும்பி வந்திருக்கிறான். அரண்மனை எரிகிறது, படைகள் ஓடுகின்றன. புகையில் இருந்து நிழல் போல் அவன் நடக்கிறான். அரசன் சிம்மாசனத்தில் நின்று கத்துகிறான், நீ யார்? அம்பை இழுத்தபடி அவன் முதல் முறையாக பேசுகிறான். நீ கொன்ற அந்த பெண்ணின் மகன். ஒரே அம்பு சத்தமில்லாமல் நேராக சிம்மாசனத்தை துளைக்கிறது. அரசன் கீழே விழுகிறான். அரண்மனை மௌனமாகிறது. இந்த பழி கோபத்துக்காக அல்ல, இந்த பழி நியாயத்துக்காக. அவன் சிம்மாசனத்தில் அமரவில்லை, முடியும் சூடவில்லை. அவன் திரும்பி நடந்து செல்கிறான். புகை தெளியும் போது காடுகள் மீண்டும் எழுகின்றன, மக்கள் மீண்டும் சுவாசிக்கிறார்கள். அவன் பெயர் யாருக்கும் தெரியாது, ஆனால் வரலாறு எழுதும். ஒரு சிறுவன் ஒரு அரசனை வீழ்த்தினான், ஒரு தேசத்தை விடுவித்தான்.